நம்மள பல பேர் டிஜிட்டல் டீடாக்ஸில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமா அன்இன்ஸ்டால்லாம் பண்ணிட்டு சரி கொஞ்ச நாள் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ரீல்ஸில் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த நேரத்தெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போய் போடுவோம்னா யூடியூபோட ஷார்ட்ஸில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த யூடியூபோட ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தள்ளிகிட்டே இருக்கீங்க, இதை வந்து நீங்களே வந்து லிமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரை ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் என்னதான் இந்த டைம்லாம் செட் பண்ணி வச்சாலும் இது ஆல்ரெடி நம்மளுடைய ஃபோன்லேயே டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு ஆப்லேயே இருக்குது. அதுலேயே போயிட்டு நம்மளால் கிரே அவுட்லாம் வந்து பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பையே வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஆகிடும். அதுக்கடுத்து நம்மளால் யூஸே பண்ண முடியாத மாதிரி இது எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்க முடியாது தான். என்னதான் இந்த மாதிரி டைம் லிமிட்லாம் செட் பண்ணாலும் இந்த டைம் லிமிட் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா மட்டும்தான் நடக்குமே தவிர இதுலயே பல பேர் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு நான் 1/2 மணி நேரம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு பிறகு சரி ஓகே இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த டைமரை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து இந்த செட்டிங்ஸ்ன்றனாலேயோ இல்லை செட்டிங்ஸை நம்ம ஆன் பண்ணி வைக்கிறதுனாலேயோ எதுவும் மாறிட போகிறது இல்லை அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.